ஆன்மீக வாழ்க்கையில் வரும்போது நாம பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது நம்ம பாஸ் ஆன்றது எதை பொறுத்து தெரியும்? நம்ம எழுதுற பரீட்சைக்கு வந்த ரிசல்ட்டை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம பாஸா ஃபெயிலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீகம் பக்தியில நம்ம பாஸா ஃபெயிலான்னு எப்படி தெரியும்? நிறைய பேர் ரொம்ப பெருமையா சொல்லிக்குவோம், நான் 25 வருஷமா அம்மா கிட்ட போறேன், 30 வருஷமா சபரிமலைக்கு போறேன், 35 வருஷமா திருப்பதிக்கு போறேன், இதை சொல்லுவோம். ஆனால் இந்த போறது மட்டும் பாஸ் கிடையாது. பள்ளிக்கூடத்துல பாஸ்ன்றது எதுன்னா, ஒரு விஷயத்தை நாம கிரகிச்சு நல்ல முறையில பதிய வச்சுக்கிட்டா அங்க அது நம்ம பாஸ் ஆயிட்டோன்னு. ஆன்மீகத்துல பக்தியிலே நான் 20 வருஷமா கோவிலுக்கு போறேன், 25 வருஷமா அம்மாவோட யாகத்துல கலந்துக்கிறேன், நான் உங்க எல்லார விட பழைய ஆளு, இப்படி சொல்றது மாத்திரம் இங்க பாஸ் கிடையாது. பக்தியில பாஸ் எது? இந்த 20 வருஷத்துல நாம எவ்வளவு நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டோம், எவ்வளவு நல்ல விஷயங்களை வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம், அதுதான் நம்ம பாஸா ஃபெயிலான்னு முடிவு பண்ணோம். ஒரு அனுபவம் வரும் இல்லையா, ஒரு தெய்வீகமான அனுபவம். அந்த அனுபவம் வரும் பொழுது தான் நாம ஆன்மீகத்துல பாஸ்ன்னு அர்த்தம்.